Hello students, welcome to Hiba Max. 10th standard படிக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா 10th standard Maxல நான் இப்போ கொஞ்சம் ஆவரேஜா இருக்கேன். நான் மார்க் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 70 to 80 plus நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நிறைய பேர் லாஸ்ட் ஒன் மந்த் கூட இல்லை, ஒரு 20+ days தான் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு தோணல் வரும் இல்லையா, நான் இந்த லெசன்ஸ்லாம் படிச்சா எனக்கு இவ்வளோ மார்க் கிடைக்கும்னு தெரிஞ்சா நான் அதை முதல்ல முடிச்சிருவேனே, அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோல நான் சொல்ற சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் தரவா பார்க்க பாருங்க. நமக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு, சரிங்களா? ஸோ டைம் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்ற சாப்டர்ஸ் அதுல நான் சொல்ற டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவர் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சீங்கனாலே நீங்க ஒரு பாஸ் பண்ற கேட்டகரியில இருந்தா கூட பரவாயில்ல, 70+ மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? பட் ரொம்ப கவனமா கேளுங்க, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும், சரிங்களா? இப்போ நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு, இது பாருங்க அது பாருங்க. நம்ம வீடியோஸை தான் பார்க்குறோமே தவிர அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோமா, ரியல் லைஃப்ல அதை நம்ம அப்ளை பண்ணுறோமானா நிறைய பேர் பண்ணுறது இல்லை, சரிங்களா? நாங்கள் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா மட்டும் கிடைக்காது. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது, எழுதணும், சரிங்களா? எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க கூட 10th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த 70+ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஃப் ஜியாமெட்ரி இருக்கு பார்த்தீங்களா, கிராஃப் ஜியாமெட்ரியை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும். எல்லா எக்ஸசைஸும். நிறைய பேர் சொல்றீங்க 2 எக்ஸசைஸ் இருக்கு, நான் 1 படிச்சா போதுமான்னு. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு சில நேரம் ஒரே எக்ஸசைஸ்ல இருந்து 2 கொஸ்டினும் கேட்குற வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு அப்படிதான் நடந்துச்சு, நான் 10th படிக்கும் போது அப்படிதான் நடந்துச்சு. ஸோ அதுல ஒரு 8 மார்க் போச்சு, அதனாலதான் 92. இன்ன வரைக்கும் நான் யோசிக்கிறேன், ஏன் நான் இன்னொரு கொஸ்டினை படிக்காம விட்டேன் அப்படின்ட்டு, சரிங்களா? ஒன்ஸ் நமக்கு அந்த சான்ஸ் போயிடுச்சுன்னா திருப்பி அது கிடைக்கவே செய்யாது. ஸோ 2 எக்ஸசைஸையும் நீங்க கொஞ்சம் தரவா படிங்க. ஸோ கிராஃபுக்கும் இது பொருந்தும், ஜியாமெட்ரிக்கும் இது பொருந்தும், சரிங்களா? நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா, ஆர் சாய்ஸ் இருக்குது, நான் ஒரு மாடல் மட்டும் பார்த்துக்கிறேன்ட்டு. பட் கிராஃப் ஜியாமெட்ரி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நிறைய ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்கணும்னு இல்லை, ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சால்வ் பண்ணும்போது, சரிங்களா? ஸோ கிராஃப் ஜியாமெட்ரி கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 சாப்டர் சொல்கிறேன், அந்த 3 சாப்டரை தரவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாருக்குமே ஈஸி தான், ஏன்னா நம்ம ஜூன் மந்த்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஜூன் ஜூலைலேருந்து அதை படிச்சுட்டு இருக்கோம். சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல இருந்தும் எக்ஸசைஸ் 1.5ல இருந்தும் ஒரு 5 மார்க் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எக்ஸசைஸ் 1.1 1.5 அதுலேயும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப்னு இருக்கிற கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 1.1ல 7th கொஷின் 6th கொஷின் இதே மாதிரி இருக்க எக்ஸாம்பிள் 1.3யும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போவுமே ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க, படிக்க போறீங்க அப்படின்னா அதில் இருக்க 2 மார்க்ஸ் தனியாகவும் 5 மார்க் தனியாகவும் பிரித்து எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம சேனல்ல கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், கிராஷ் கோர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ்ல நான் மெயினாக அதுதான் பண்ணேன். பசங்களுக்கு சாப்டர் வைஸ் 2 மார்க் 5 மார்க் நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து எல்லாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோவில் சொல்கிறேன் இல்லையா, அதே தான் அங்கேயும் சொன்னேன். பட் அவங்கள அங்கே ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வைக்கிறோம். ஸோ அதுதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ மட்டும் கேட்டுட்டு கடந்து போயிட்டீங்கன்னா அது முடியாது, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த 5 மார்க் 2 மார்க் நீங்கள் பிரித்து எழுதும் போது உங்களுக்கு சம்ஸோட நம்பர் குறையும். 5 மார்க் இவ்வளோ பார்த்தா போதும், 2 மார்க் கம்மியாக தான் இருக்குது, அதுலேயே இம்பார்ட்டன்ட் பார்த்தா போதும் அப்படின்னு இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் இது ஈஸி தான், இதை முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும். அதனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அடுத்து சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.1 அண்ட் 2.2 கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் 2.3 நிறைய பேருக்கு புரியலைன்னா அதை விட்டுருங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அகெயின் 2.4லேருந்து 2.9 வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரில் 2 5 மார்க் கேட்பாங்க, சரிங்களா? நான் மார்க் அலாட்மெண்ட் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ சாப்டர் வைஸ் முதல்ல பார்த்துடலாம். 2.4லேருந்து 2.9 வரைக்கும் நமக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா? அடுத்து சாப்டர் 8
பாருங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் சொல்லிட்டு நான் சாப்டர் 8 வந்துட்டேன். ஏன்னா சாப்டர் 8ல ப்ராபபிலிட்டி ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் இல்லையா? ப்ராபபிலிட்டி மட்டும் பாருங்க போதும். 8.3 8.4 ஃபார்முலாஸ் கிடையாது, பெரிய கால்குலேஷன்ஸ் கிடையாது. உங்களால இந்த 2 எக்ஸசைஸை கண்டிப்பா கவர் பண்ண முடியும். அண்ட் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் உங்களுக்கு வரும். அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லா லெசன்ல இருந்தும் 2 மார்க் வரும். புரியுதுங்களா? ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு 2 மார்க். இப்போ நான் சொன்ன லெசன்ஸ்லேருந்து வர டோட்டல் மார்க் மட்டும் பாருங்க. சாப்டர் 1லேருந்து 2 5 மார்க்கு, 2 2 மார்க்கு அண்ட் 2 1 மார்க்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணால் டோட்டலாக 16 வரும். அதே மாதிரி இங்கே சாப்டர் 1 எழுதிக்கலாம். சாப்டர் 2லையும் அதே தான், 10 + 4 + 2 சேம் 16. அண்ட் சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும், ஸோ 7. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 12 19 பேலன்ஸ் 1 39 மார்க்கு. இப்போ இந்த 39 மார்க்கோட ஒரு கிராஃப் ஒரு ஜியாமெட்ரி 8 மார்க் ஆட் பண்ணிங்கன்னா 16. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 55 மார்க்கு வெறும் 3 லெசனு கிராஃப் ஜியாமெட்ரி மட்டும் பார்த்தா. சரிங்களா? புரியுதா? 3 லெசன்னு, அதுலேயும் ப்ராபபிலிட்டி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால அது கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு. இதுக்கு மேலே இருக்கிற 20 மார்க் எங்கேருந்து எடுக்கிறது? அதுதான் அடுத்த கேள்வி இல்லையா? சாப்டர் 3 வாங்க. சாப்டர் 3ல சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸசைஸ் வந்து 3.4ன்னு நினைக்கிறேன். 3.4லேருந்து 3.7 வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட், இதெல்லாம் நீங்கள் நிறைய வாட்டி எழுதி பார்த்தாலே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் எக்ஸாம்பிள் 3.8. இதில் ஒரு 10 சம் எக்ஸாம்பிள் சம்மோட சேர்த்து இருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு என்ன கேட்பாங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இந்த எக்ஸசைஸ் 3.9 இல்லைனா 10. சரிங்களா? இப்போ ஏன் இந்த 3rd சாப்டரில் மட்டும் இத்தனை டாபிக்னா, 3rd சாப்டர்லேருந்து 3 5 மார்க் நமக்கு கேட்பாங்க 3rd சாப்டரில் மட்டும். அண்ட் நீங்கள் செலக்டட் டாபிக்ஸ் பார்த்தாலே உங்களால் 2 5 மார்க் அட்டன் பண்ண முடியும்னு வைங்களேன். அப்போ இதுலேருந்து ஒரு 10 மார்க் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக? இதுலேருந்து ஒரு 10 மார்க் நான் எடுத்துக்கிறேன்னு வைங்க. அடுத்தது சாப்டர் 4 வாங்க. 3 தியரம் இருக்கும். 3 தியரம் என்னென்ன? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பித்தாகோரஸ் தியரம். இந்த 3 தியரமும் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதில். சரிங்களா? ஸோ 10 + 5 15 மார்க்கு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 மார்க் வந்துடும். 10 + 55 + 15 வந்து 70 மார்க். இது இல்லாமல் இன்னும் இருக்குது. இது இல்லாமல் சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.1 5.2 5.3 பார்க்க முடிஞ்சா பார்த்துருங்க. 5.3 பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க்கும் 2 2 மார்க்கும் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 7 மார்க் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் 77 மார்க்கு அட்டன் பண்ணலாம். அதில் உங்களுக்கு தப்பாக இருக்கிறது மிஸ்டேக்ஸ் எல்லாம் போனாலும் 65+ நீங்கள் எய்ம் பண்ணலாம். இல்லை இப்போ நான் சொன்ன டாபிக்ஸை மட்டும் நான் தரவாக பார்த்துட்டேன், இதில் எது கேட்டாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 70+ மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் டாபிக்ஸ் தான். அதுலேயும் நீங்கள் ஆல்ரெடி ஹாஃப் எலிக்கு குவார்டர்லிக்கு படித்து வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 80+ லேண்ட் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப நான் வந்து 35+ ஆவது நான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 8 அண்ட் புக் பேக் 1 வேர்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். அதில் நமக்கு 10 மார்க் 10லேருந்து 12 மார்க் அதில் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? 10th மேக்ஸில் வந்து மார்க் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி, கஷ்டம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கும் போது. சரிங்களா? அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டடி பிளான் சீரீஸும் ஒரு கோர்ஸும் இருக்கும். அது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம் யூடியூப்பில். ஸோ அந்த பிளேலிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் நான் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அதை கவனமாக பாருங்கள். சரிங்களா? நீங்கள் அது வந்து ரிப்பீட்டடாக பார்க்கும்போது இந்த கொஷினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் 6th and 7th லெசன். அதில் ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம எழுதி வச்சாலே 1 மார்க் கிடைக்கும். ஸோ 6th and 7th லெசனில் உங்களால் எந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமோ, ஈஸியாக இருக்குது இது என்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே போதும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 50 to 70+ எடுக்கிற பிளான்.
அடுத்த வீடியோவில் 80+ 90+ எடுக்கிறது, அடுத்து சென்டம் எடுக்கிறது, பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும்னா என்னென்ன அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.